எப்படி இந்த வருஷம் த்ரில்லர் படங்களுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு வருதோ அந்த வரிசையில் மார்கன் டிஎன்ஏ பிறகு ஒரு நல்ல வெற்றி படமாக பிளாக்மெயில் அமையும். அண்ட் ஜிவி சார் வந்து சம்பளமே வாங்கலை அப்படின்னு சொன்னார். இல்லை ஆஃப் சம்பளம் தான் வாங்கினேன்னு சொன்னார். தயாரிப்பாளர்கள் சார்பில் அவருக்கு நம்ம எல்லோரும் இங்கே இருக்கிற ஊடக சார்பில் அவர் வாழ்த்து சொல்லணும். அவர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி ஆக்டரை பார்க்க முடியாது, ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி மியூசிக் டைரக்டரை பார்க்க முடியாது. எனக்கு தெரியும் அவர் வந்து ஒரு நிறுவனத்துக்கு பல படங்களுக்கு இன்னும் சம்பளம் வாங்காமே பண்ணிட்டு இருக்காரு. மியூசிக்கு பல படங்களுக்கு மியூசிக்கையும் நடிக்கும்போது சம்பளமே வாங்கலை. எனக்கு தெரியும் எந்தெந்த நிறுவனத்துக்கெல்லாம் அவர் பண்ணுறாருன்னு. எல்லா நிறுவனத்துக்கும் உங்களை பண்ணுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கும் நிறைய டிமாண்ட் இருக்குது, பணம் டிமாண்ட் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜிவி கிட்ட என்னென்னா அந்த அன்பு, தயாரிப்பாளர்கள் மேலே அன்பு அண்ட் இயக்குனர் மேலே இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். எல்லா இயக்குனர் மேலும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப். யார்கிட்டையுமே ஒரு எனிமையே இல்லாத ஒரு ஆளை பார்க்க முடியுமா, அதாவது ஒரு எதிரியே இல்லாத ஒரு ஆளை பார்க்க முடியுமா? இங்கே சாம் அழகாக பேசினார். அதாவது இந்த கதையில் இருக்கிறது நம்ம கூடவே இருக்கிற யாராவது நமக்கு துரோகம் பண்ணுவாங்கன்னு ஜிவி சாருக்கு நம்ம பண்ண முடியாது. அவ்வளோ சூப்பரான ஒரு நட்பு, அவ்வளோ சூப்பரான ஒரு அன்பு எல்லார் மேலேயும் வச்சுருப்பார். அதனால தான் தயாரிப்பாளர்கள்லாம் திருப்பி திருப்பி ஜிவி கூட மியூசிக் பண்ணணும், திருப்பி ஜிவி நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க.